ஹாய், சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இதுக்கு நான் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் மசாலாவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் சேர்க்கல. நம்ம இதை மட்டுமே ஆட் பண்ணால் போதும், பிரியாணி சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர், ஒரு எலுமிச்சம்பழம் புளிப்புக்காக நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ 2 கப் அரிசிக்கு நான் 4.5 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ரைஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? இப்போது கீ ஊற்றி நம்ம தம் கட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.